ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு வருகை தந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தர், தற்போது அங்கு பக்தர்களின் வருகை எந்த அளவில் இருக்கு, அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன சுந்தர்? உலக புகழ்பெற்ற குடவரை கோயில்களில் ஒரு முக்கியமான கோயில் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இருக்கிற பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் கோயில் முதன்மையாக திகழ்கிறது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நள்ளிரவு முதலே இப்ப பணியையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில பிற மாவட்டங்கள்ல இருந்து பக்தர்கள் அதிகமாக வருவதால உணவு, குடிநீர், சுகாதார வசதிகள் சிறப்பாக ஏற்பாடுபட்டிருக்கு. தரிசனத்திற்காக காரு, பைக்கு வரும் பக்தர்களுக்கு பார்க்கிங் உள்ளிட்ட கூடுதல் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ஜனவரி 1 அதிகாலை 3:30 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு சுவாமிக்கு தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். மூலவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூசிச்ச வாகனத்திலேயே எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்கள். தொடர்ந்து திருப்பள்ளி, திருவெண்பை, காலச்சந்தி உள்ளிட்ட உச்சிக்கால பூஜை மூலவருக்கு அபிஷேகம் உட்பட மாலை 5:30 மணிக்கு சாயாச்சை உட்பட அர்த்தநாம பூஜை இன்னைக்கு நடக்கப்படும். பரம்பரை அரங்காவலர்களான கண்ணனூர் கருப்பன் செட்டியார், ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் சிவசுமரன் செட்டியார் கூறுகையில் புத்தாண்டத்துக்காக சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. விரைவான தரிசனத்திற்கு சீரான இடைவெளியில் பக்தர்கள் வரிசையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளையார்பட்டியோட விஷயத்துக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில 6 டிஎஸ்பிகள், 20 இன்ஸ்பெக்டர்கள், 150 எஸ்ஐக்கள் என போலீசார் 1000 பேருக்கு மேல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வாகனங்களை கண்காணிக்கிறதுக்கு மாவட்ட பல பகுதிகளில் 5 இடங்களில் சோதனை சாவடிகளும் 4 வாகன காப்பகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப 1 லட்சம் பேருக்கு மேல சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. குற்றச்சம்பவங்களை ஈடுபட்டு கண்காணிக்கிறதுக்கு டிஎஸ்பி தலைமையில 30க்கும் மேற்பட்ட குற்றப்புலி போலீசார் மத்தியில செயல்பட்டு இருக்காங்க. பக்தர்களை கண்காணிக்கிறதுக்கு 40 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. பெண்கள் நகை திருட்டு தடுக்கும் முறையில பெண்களுக்கு பாதுகாப்புக்காக பெண் போலீசார் மாநில சேஃப்லாம் கொடுத்து கண்காணிக்கப்பட்டு இருக்காங்க. 4 வருடங்களுக்கு அப்புறம் பிள்ளையார்பட்டியில கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள், அதுவும் அதிகாலை நள்ளிரவு முதலே கூட்டம் காணப்படுவது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. சாமி தரிசனம் செய்ய எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அதே போல சாமி படம் போட்ட காலண்டர் வாங்குறதுக்கும் கூட்டம் இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.